friends, welcome to our channel Promise Crafts. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு வெட்டிங் anniversary gift idea தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு explosion box தான். இது வந்துட்டு 7 x 7 cm வந்துட்டு ஒரு 5 சதுரம் வந்துட்டு இது மாதிரி பண்ணிருக்கேன். ஏற்கனவே explosion box வீடியோ பார்த்திருக்கீங்க இல்லையா? அதை பார்த்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு இது நல்லாவே புரியும். அப்புறம் அந்த பாக்ஸ்க்கு நடுவுல வந்துட்டு heart in shapeல வந்துட்டு இது மாதிரி வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சு வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கார்ட் ஷீட்டுக்கு பின்னாடி ஒயிட் ஷீட் ஒட்டிட்டு அப்புறம் அந்த வரைஞ்சோம் இல்லையா அது எல்லாத்தையும் வந்துட்டு நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு ஷார்ப்பான டூல் எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சு அந்த இடத்துல வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் மடித்து விட்டுட்டு அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு நடுவில் இது மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு இது மாதிரி உள்ளே மடித்து விடுங்க. நல்லா வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம கிராஃப்ட் வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இது மாதிரி மடித்து விட்டுட்டு நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பிங்க் கலர் ஷீட் வந்துட்டு 2 எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 7 x 4 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டில் நடுவில் வந்துட்டு 2 சென்டிமீட்டர் வந்துட்டு நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். 2 சென்டிமீட்டர் நடுவில் மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் இது மாதிரி நம்ம மடித்து விட்டு இருந்தது இல்லையா அந்த மடித்து விட்ட பக்கம் மட்டும் க்ளூ போட்டு நான் இது மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி தான் அடுத்த ஷீட்டையும் வந்துட்டு நான் வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி வந்துட்டு மூடிக்கலாம். மூடினதுக்கப்புறம் கீழே இருக்கு இல்லையா அந்த கீழே இருக்கிற ஷீட்டில் வந்துட்டு க்ளூ போட்டு நான் இது மாதிரி ஒரு ஹார்ட்டின் ஷேப் ஒட்டிக்கிறேன். ஒயிட் கலரில் வந்துட்டு நான் இது மாதிரி அது சென்டரெலாம் மட்டும்தான் ஒட்டணும். இது மாதிரி மடங்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம கிழிச்சு விட்டுருந்தோம் இல்லையா அந்த ஹோல் வழியாக அது மாதிரி வந்துட்டு அதை உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டுட்டு நம்ம இது மாதிரி விரித்து விட்டோம் அப்படின்னா அது ஒரு லாக் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டு இது மாதிரி பிங்க் கலர் ஷீட் ஒட்டினதுக்கப்புறம் நான் வந்துட்டு பூ கட் பண்ணிக்கிறேன். அதாவது சர்க்கிள் ஒயிட் கலரில் சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு அதையும் மடக்கி வந்துட்டு பூ வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த பூவை வந்துட்டு மடக்குனிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு இது மாதிரி ஹார்ட்டின் ஷேப்ஸ் கிடைக்கும். அதை வந்துட்டு நான் 3 பூ கட் பண்ணியிருந்தேன் இல்லையா 3ஐயும் வந்துட்டு நான் இது மாதிரி ஒரு சைடு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். நான் இது மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பென் எடுத்துகிட்டு அதில் பலூன்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு நான் பிங்க் கலர் ஷீட் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி ஒயிட் கலரில் நிறைய ஹார்ட்டின் ஷேப்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். அதாவது சின்னது நிறையா அதுக்கப்புறம் பெருசு 1 2 இது மாதிரி கட் பண்ணிட்டு கீழே பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இது மாதிரி வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கலர் தீம் உங்கள் இஷ்டப்பட்டு மாதிரி வந்துட்டு மாற்றிக்கலாம். நான் வந்துட்டு பிங்க் வித் ஒயிட் தான் இன்றைக்கி வந்துட்டு தீம் பண்ணலாம் அப்படின்றது எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஷீட் வந்துட்டு நான் இதில் என்வலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு எடுத்திருக்கேன். நம்ம மேலே இப்போ கட் பண்ணுறோம் இல்லையா அது வந்துட்டு 7 சென்டிமீட்டர்ஸ் இப்போ வந்துட்டு மேலே கட் பண்ணியாச்சு இல்லையா அது வந்துட்டு 7 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் இடம் விட்டு தான் நான் இது மாதிரி பண்ணியிருந்தேன், கட் பண்ணி எடுத்திருந்தேன். கீழே இருந்த ஸ்பேஸ் வந்துட்டு மடக்கி விட்டுட்டு நம்ம இது மாதிரி மடித்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு என்வலப் கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது மாதிரி சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கிறோம். சாட்டின் ரிப்பன் எடுத்து இது மாதிரி மடித்து வச்சுட்டு அது இது மாதிரி சுற்றிட்டு அதில் ஒரு ஹோல் க்ரியேட் ஆகும் இல்லையா அது வழியாக நம்ம விட்டு எடுத்துகிட்டு நான் இது மாதிரி டைட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கீழே இருக்கிற ரிப்பன்லாம் நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு இழுத்து விட்டுட்டு கீழே எக்ஸஸ் ரிப்பன் வந்துட்டு கட் பண்ணிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி வந்து கிடச்சிரும். அதை வந்துட்டு நான் அந்த என்வலப் மேலே வச்சு அதை வந்துட்டு ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி ஹார்ட் ஷேப்ஸ் எடுத்து நம்ம சைடில் ஒட்டியிருந்தோம் இல்லையா அங்கே வந்துட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கிளிட்டரில் செஞ்சது கிளிட்டர் ஹார்ட்க்கு நடுவில் வந்துட்டு ஒரு அட்டையை வந்துட்டு வச்சுருக்கேன். வச்சு ஒட்டிட்டு நாம் இது மாதிரி கீழே தின்னு வந்துட்டு மடக்கி விட்டுட்டு அந்த மடக்கணும் இல்லையா அதுலேயும் க்ளூ போட்டு இது மாதிரி ஒட்டிக்கணும். 2 சைடுமே வந்துட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்துட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு சைடு வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் 2 சைடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் 2 சைடும் வந்துட்டு ஒட்டிட்டேன். நம்ம இது பண்ணோம் இல்லையா அதை எந்த அட்டையில் பண்ணுமோ அதே அட்டை தான் வந்துட்டு கீழே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது பேப்பர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது ஸ்டிஃபாக நிற்காததுனால நான் அட்டை கொடுத்துட்டேன். அட்டை கொடுத்துட்டு அதை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நிற்க வச்சுக்கோங்க. நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஒன்று எழுத மறந்துட்டேன் இல்லையா அப்பா அம்மா அப்படின்னு எழுதிக்கிறேன். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்பா அம்மா அப்படின்னு எழுதிட்டு அவ்வளோதான். அதை வந்துட்டு நம்ம மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மூடி செய்கிறதுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு என்ன அப்படின்னா 7.5 சென்டிமீட்டர் வந்துட்டு நம்ம கிச்சன் செட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா பாக்ஸு அதே மாதிரி தான் இதையும் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு 7.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வந்துட்டு நான் ஹைட்டில் வந்துட்டு பண்ணியிருக்கேன். 2 சென்டிமீட்டர் ஹைட்டு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பாக்ஸ் வந்துட்டு 7.5 சென்டிமீட்டர் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு பாக்ஸ் வந்துட்டு நான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். பண்ணிவிட்டு இது மாதிரி பாக்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் பிங்க் கலர் ஷீட் இருக்கு இல்லையா அதை நான் வந்துட்டு கீழே ஃபுல்லாக வந்துட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன்.
ஒட்டினதுக்கப்புறம் நான் பிங்க் கலர் ஷீட்டில் வந்துட்டு பூ செஞ்சுக்கிறேன். இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பூ செய்கிறது வந்துட்டு ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? கிராஃப்ட் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பூ செய்ய தெரியும். இது மாதிரி வந்துட்டு பூ செஞ்சுட்டு நான் அது மாதிரி ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணிவிட்டு அது இது மாதிரி சிசர் வச்சு இழுத்து விட்டதுக்கப்புறம் நான் அதை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெட்டல் மேலே வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நிறைய பூ செஞ்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லீஃபில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, நேற்று செஞ்சோம் இல்லையா ஒரு கிராஃப்ட்டு, அதே லீவ்ஸ் தான் வந்துட்டு இதுக்கு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்துட்டு ஒயிட் கலர் ஷீட்டை மேலே ஒட்டினதுக்கப்புறம் இந்த லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் இந்த லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் ஹாஃப் கட் பர்ல்ஸ் ஒட்டிட்டு நான் அதில் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இதையும் மடித்து அந்த பாக்ஸ் வச்சு நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்ம கிஃப்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்படி வந்துட்டு நம்ம இதை அழகாக விரிச்சிக்கலாம். விரிச்சதுக்கப்புறம் அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை திறந்து உள்ளே உங்களுக்கு பிடிச்ச மெசேஜ் ஏதாவது எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த என்வலப்புக்குள்ளே ஏதாவது ஃபோட்டோஸ் இது மாதிரி வந்துட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ்குள்ளேயும் வச்சு எழுதிக்கலாம். அவ்வளோதான், வந்துட்டு நம்ம கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படி செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வச்சிருந்த ஹார்ட்டினும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சந்தியா ஹாய் சொன்னாங்க. ஹாய் சந்தியா, அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.